بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وبه نستعينه ونستغفره، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலா எமது இந்த சிறப்பான அமர்வை ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக, கபூல் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாடம் மாஹிய சுனன் அல்லதி யம்பகி ஃபிஅலுஹா லிமன் ஹரஜ ஸலாத்து ஜும்ஆ. ஜும்ஆ தொழுகைக்காக வெளியாகின்ற ஒருவர் செய்வது அவசியமான வழிமுறைகள் என்ன, பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் என்ன என்கிறது சம்பந்தமாக முதலாவது, அவர் இயன்றவரை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயன்றவரை அவர் தூய்மைப்படுத்திக் கொள்வான், மன திரவியங்களையும் பூசிக்கொள்வான். அதே போல, ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா யக்தஸில் ரஜுலும் மின் யௌமில் ஜும்ஆ வயதஹர் மஸ்ததா மின் துஹுரின். ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை குளித்து இயன்றவரை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னிடமுள்ள எண்ணெய்களை தேய்த்து மனத்திரவியங்களையும் தடவி பின்னர் அவர் பள்ளிக்கு வெளியாகி பள்ளியில் நுழைந்து ஃபலா யுஃபர்ரிகு பைன இஸ்னைன், இருவருக்கு மத்தியிலே அவர் நடுவிலே அமர்ந்திருக்கின்ற இருவருக்கு மத்தியிலே இருவரை பிரித்து விடாமல் வேறாக நின்று தொழுவார். சும்ம யுஸல்லிமா குதிப லஹு, அவருக்கு விதியாக்கப்பட்ட ஒன்றை அவர் தொழுவார். பின்னர் இமாம் உரையாற்ற தொடங்கினால் வாய் மூடி மௌனமாக இருந்து அதை செவிமடுத்து கொண்டிருப்பார். அப்படி இருந்தால் அவருடைய பாவங்கள் இந்த ஜும்மாவுக்கும் மபைன ஜும்மாத்தில் உஹ்ரா, மற்ற ஜும்மாவுக்கு இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே கிதாபுல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8083வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். இது முதலாவது. இரண்டாவது, அயல்பஸ் அஹ்ஸன தியாபிஹி, அவனிடம் இருக்கின்ற ஆடைகளில் அழகிய ஆடையை அணிந்து கொள்வது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியூர் வஃப்துகள், விருந்தினர்கள், ஜமாத்துக்கள் வருகின்ற போதும் ஜும்மாக்காகவும் அழகிய ஆடைகளை அவர்கள் தயார் செய்து கொள்வார்கள். நபிகளாருடைய வழிமுறையாக இருந்தது. அடுத்ததாக, அதிகாலையிலே நேரத்தோடு அதிகாலையிலே ஃபஜருக்கு பிறகு சுபஹ் தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு செல்வது நபி வழி. ஜும்மா தினம் அதிகாலையிலே செல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை குளித்து பின்னர் யார் முதல் நேரத்திலே அங்கு சமமுடிக்கின்றாரோ, யார் ஆஜராகின்றாரோ அவர் ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார் என்ற செய்தியற்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். அதே போல இரண்டாம் நேரத்திலே செல்பவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார். யார் மூணாம் நேரத்திலே செல்கிறாரோ அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார். யார் நாலாம் நேரத்திலே செல்கிறாரோ அவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார். யார் ஐந்தாம் நேரத்திலே செல்கிறாரோ அவர் கர்ரப பைலத்தன், ஒரு முட்டையை அவர் தர்மம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக யஹ்ருஜ மாஷியன், வாகனங்களிலே செல்வதை விட நடந்து செல்வது நபிகளாருடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷா வலம் ரக்கம், வாகனிக்காதவனாக நடந்து சென்றால் என்று வந்திருக்கிறது. ஏனென்றால் நடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே போல பள்ளிக்கு சென்றவர்
இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்திருப்பது நபிகளாருடைய வழிமுறையாக கருதப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எலீனி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹாம், அறிவுடையோர் உங்களின்றும் என்னை நெருங்கி இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக குளிப்பது ஜனாபத்தி, ஜனாபத்து குழி இருப்பதை போல ஜும்மா தினத்திலே சுபஹுக்கு பிறகு குளிப்பதும் நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களை, குளிப்பதில் கருத்து முரண்பாடு இருந்தாலும் எஜிபுல் ஓசுல், குளிப்பது வாஜிபாகும். அதான் மிக சரியான கருத்தாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒசுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவ வயதை அடைந்த ஒவ்வொருத்தரும் மீதும் குளிப்பது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.